இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நமக்கு கொடுக்கின்ற சிந்தனை, நம்முடைய வாழ்விலே நாம் இருக்கின்ற இடத்தில் நாம் ஒளிர முடியாது. ஒளிர்வோம், அதற்கு அங்கீகாரம் இருக்காது. நாம் நற்செயல்களை செய்வோம், ஆனால் நற்செயல்களாக எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தளர்ந்து போகக்கூடாது. 13ஆம் அதிகாரம் மத்தேயு நற்செய்தி 54 58 வரை. இயேசு தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு செல்லுகிறார். அங்கு அவர் போதித்ததை கண்டு எல்லாரும் வியந்து போகிறார்கள். ஆனால் தச்சர் மகனாயிற்றே, மரியாவின் மகனாயிற்றே, இவருடைய உறவினர்கள் எல்லாம் நமக்கு தெரியுமே, இவரிடமிருந்து இப்படிப்பட்ட ஞானமா என்று அவர் பேசியதை குறித்து இடறல் படுகிறார்கள். நாம் வாழுகின்ற பகுதிகளில் நம்முடைய கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஆற்றல்களை மக்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள். அதனால் நமக்கு வருத்தம் கூடாது. அது அப்படித்தான். நம்முடைய குருவும் தலைவருமாகிய இயேசுவுக்கே அப்படித்தான் இருந்தது. மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன? ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அங்கு அவர் பல வல்ல செயல்களை செய்யவில்லை. நாம் செல்லுகின்ற இடம் நமக்கு மிக முக்கியமானது. நம்மை அங்கீகரிக்காத, நம்மை ஏற்றுக்கொள்ளாத அந்த இடத்தில் நம்முடைய ஆற்றல்களை வீணடிக்க கூடாது. நாம் பெரியதாக காட்டிக்கொள்ளக்கூடாது. நாம் அதனால்தான் ஆண்டவர் இருவராக அவர்களுடைய சொந்த ஊரை விட்டுவிட்டு வெளியிலே அனுப்புகிறார். தோமா இந்தியாவுக்கு வருகிறார். புனித யாக்கோபு ஸ்பெயினுக்கு செல்லுகிறார். பவுலடியார் பல இடங்களுக்கு செல்லுகிறார். பேதுரு தன்னுடைய நகரை விட்டுவிட்டு, ஊரை விட்டுவிட்டு ரோமைக்கு செல்லுகிறார். கடவுள் எல்லாரையும் வெளியிலே அனுப்புகிறார். வெளியிலே செல்லுங்கள். வெளியிலே செல்லுங்கள் என்பது நாம் எங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இறை நம்பிக்கையை வளர்க்க வேண்டும், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஆற்றல்களால் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல. கோ அவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். மற்றவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். தளர்ந்து போன இதயங்களை நாம் மலர்ந்து போக செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்விலே நமக்கு கொடுத்த இந்த கடவுளுடைய அருள், ஆற்றல் வெளிப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். அது முக்கியமானது. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எங்களில் ஒவ்வொருவரிலும் எவ்வளவோ ஆற்றல்களை நீர் பொதிந்து வைத்துள்ளீர். அவைகள் துருபிடிக்காதபடி நாங்கள் இருக்கிற இடத்திலே அங்கீகாரமின்றி, அதனால் மனத்தளர்வு அடைந்து அவைகளை பயன்படுத்தாமல் நாங்கள் விட்டுவிடுவதை தவிர்த்துவிட்டு வெளியிலே செல்ல, மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க, இருளாக இருக்கிற இடங்களிலெல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஒளியை நாங்கள் சுமந்து செல்ல, ஒளிர்விக்க, ஆற்றல் மிக்க அவர்களுடைய வாழ்விலே நாங்களும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த ஒளியை வைத்து ஆண்டவரே அவர்களுக்கு வெளிச்சமூட்டி, வாழ்க்கையை வெளிச்சமூட்டி வைக்க எங்களுக்கு தொடர்ந்து ஆவியின் துணையை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.